முதல்ல இடைத்தேர்தலில் வந்து இந்த 3 முனை அணியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 4ஆவதாக நீங்கள் இருக்கக்கூடிய சீமானுடைய பெறக்கூடிய வாக்குகள் தான் வந்து இந்த 3 முனையில் இருக்கக்கூடிய கட்சிகள், அது டிவிகே அணியாக இருக்கட்டும், டிஎம்கே அணியாக இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், யார் இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல தான் வந்து நாம் தமிழர் கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து விஜய் அலையெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த அலையெல்லாம் போச்சு. இப்போ வந்து ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு அலை இருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4% 16% ஆகும் இந்த தேர்தலில். நீங்க சொல்றது இடைத்தேர்தல். ஆமாம், இந்த இடைத்தேர்தலில் சொல்கிறேன். இந்த முறை வந்து சீமானுக்கு உள்ளபடியே வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சார், மினிமம் குறைஞ்சபட்சம் 12% வந்து 15% ஆயிருக்கணும் சார் இந்த தேர்தல். எப்படி சார் 4% ஆகுது? ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டாங்க, இங்கே மாற்றிக்கிட்டான். தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து கட்சி தொடங்கணும் யாராவது நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருமே என்ன செய்யணுன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். கொஞ்சம் பணம் கையில் வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டா ப்ராப்ளங்கள்லாம் வச்சு ரீல் போட சொல்லுங்கள். கொள்கை, கோட்பாடு, தத்துவம், தலைவர் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. 4 ஜோசியக்காரனை பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4 சாமியாரை பிடிங்க. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பொதுவாக ஒரு தேர்தல் வந்தாலே எந்த கட்சி முதலிடத்தை பிடிக்கும், எந்த கட்சி 2வது இடத்தை பிடிக்கும், நாம் தமிழர் கட்சி தான் ரொம்ப வந்து கூர்ந்து கவனிப்பாங்க. இந்த வாட்டி வந்து ஓட்டு சதவீதம் அது அதிகமாகும் கடந்த தேர்தலோட அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படும். இப்போ என்னன்னா 2031 தேர்தல் இவங்க 3 பேர் தான். இதில் சீமானுடைய போட்டோவே லிஸ்ட் இல்லை. எந்த சமூக வலைத்தளத்தை திறந்தா கூட இந்த 3 பேர் தான் 2031 தேர்தலில் போட்டி, இவங்க தான் தமிழகத்துடைய வழிகாட்டி, எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. அந்த 3 பேர்ல இருந்த நபர்ல ஒரு நபர் வந்து சீமானை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம், எதுக்காக அப்பா அப்படி சொன்னாரு, இப்போ உண்மையிலே 2031 இவங்க 3 பேர் தான் எதிர்காலமா, இது சம்பந்தமா நம்ம சேனல் பேசுறாரு திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்களுக்கு. அவரோட கேட்ப நிறைய கேள்வி இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்களுக்கு தெரியும் சார், நான் என்ன கேள்வி கேட்க தோணுதுன்னா, உங்களுக்கே தெரியும், இந்த எலெக்ஷன் வந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய நடிகரோட பண்ணாலும் சரி, இந்த ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அதுக்குள்ள மட்டும் பஞ்சமே இருக்காது. எப்பவுமே தேர்தல் சமயம் வந்தா இன்னும் சுத்தம், யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் சித்தரிச்சு ட்ரோல் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியும். இப்போ என்னன்னா சமீபத்தில் அண்ணாமலை அவங்களுக்கே தெரியும் பிஜேபியில் இருந்தார், இப்போ பிஜேபி விலகி தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போற அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ஏர்போர்ட்டில் வரும்போது கூட பெரிய வரவேற்புலாம் கொடுத்தாங்க, என்னோட பில்டப்லாம் பண்ணாங்க. இப்போ என்னன்னா சமூக வலைதளம் நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன் சார், 2031 இவங்க 3 பேர் நடுவில் தான் போட்டியே. யாருன்னா அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இப்போ இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இவங்க 3 பேருக்கு நடுவில் தான் போட்டியா 2031 தேர்தல் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. சரிப்பா, எல்லாம் ஓகே. இங்க தன்னிச்சையா செயல்பட்டு இருக்க திரு சீமான் அவர்களை அந்த லிஸ்ட்லயே எடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? சீமானை வந்து முழுக்க வந்து ஒட்டு மொத்தமா சேர்த்து காலி பண்ண நினைக்கிறாங்களா? இல்ல, முதல்ல 2031 யாரெல்லாம் வந்து கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒன்றா எடுத்துக்கலாம். அப்படி கண்டஸ்டன்ட்னு எடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல 3 பேர் இருக்கிறாங்க, அண்ணாமலை இருக்கிறாரு, உதயநிதி இருக்கிறாரு, விஜய் இருக்கிறாரு, 4ஆவதாக வந்து சீமான் அவர்கள் வந்து இடம்பெறவே இல்லை. சீமானை மட்டும் புறக்கணிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி வாக்குகள் வந்து பெற்ற எடப்பாடி பழனிசாமியும் தான் அப்போ இதுலேருந்து தெரியுதா உங்களுக்கு? இது வந்து சீமானை மட்டுமே இல்லை, இங்கே வந்து ஒரு பிராண்ட் கிரியேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பிராண்ட் கிரியேஷன் நடக்குது. விஜய் அவர்களுக்கும் யாருக்கு, விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான் போட்டியே. அப்போ வந்து பார்த்தோம்னா விஜய்க்கு சரியான போட்டி யார் தெரியுமா? அவர் வந்து அண்ணாமலை தான். இப்போ எப்படி, இப்போ விஜய்க்கும் உதய்க்கும் தான் போட்டிய. ஆனா ஆமா, ஆனா விஜய்க்கு வந்து சரியான போட்டி யார் தெரியுமா? அண்ணாமலை. இப்போ நான் கேட்குறேன், இப்போ விஜய் வந்து உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து 1,77,00,000 வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறாரு, 108 சீட்டு வந்து பெற்றிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இது ஒண்ணு. அதே மாதிரி இந்த இவங்களுக்கு தான் ஒரு 1.5 கோடி வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க டிஎம்கே, 20 லட்சம் ஓட்டு வித்தியாசம். சரி, இது ரெண்டும் இருக்குது. அண்ணாமலை எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? எதுவும் இல்லை. இன்னும் கட்சிக்கு பேரை சொல்லவே இல்லை, கட்சியோட கொள்கை தலைவர் யாருன்னு சொல்லவே இல்லை, கட்சிக்கு வந்து என்ன கொள்கைன்னு சொல்லவே இல்லை, எந்த தத்துவத்தின் கீழ் அவர் வந்து பயணப்பட போறாருன்னு சொல்லவே இல்லை. சும்மா அந்த இன்ஸ்டா பிரபலங்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸரை வச்சுக்கிட்டு காசை கொடுத்துட்டு அண்ணாமலை 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 அண்ணாமலைன்னு சொன்னா யாருன்னா இருக்கட்டும் சார், கட்சி தொடங்கட்டும் சார். கட்சிக்கு பேர் என்ன, யார் கொள்கை தலைவர், கொள்கை என்ன, தத்துவங்கள் என்ன, கோட்பாடுகள் என்ன, ஏற்கனவே நீங்க எங்க இருந்திருக்கீங்க, இப்ப திடீர்னு புதிய கட்சி தொடங்கிறதுக்கான காரணம் அவசியம் எங்கிருந்து ஏற்பட்டது, எதனால் அங்கிருந்து விலகி வரீங்க, என்ன நோக்கம்?
அங்கேயும் தான் தாமரை மலரும் சொன்னீங்க. திடீர்னு அங்கிருந்து தனியா கிளம்பி வந்துடுறீங்க. வேற எதை மலர வைக்க போறீங்க? அண்ணாமலை வேற எதை மலர வைக்க போறாரு? தாமரை மலர வைக்க முடியல. இப்ப என்ன மலர வைக்க போறாரு சொல்லுங்க? என்ன மலர வைக்க போறாரு? என்ன மயிரை புடுங்க போறாரு? கட்சி தொடங்கி, நான் மீண்டும் சொல்றேன், ஒரு கட்சி தொடங்கின பிறகு பில்டப் கொடுக்குற. தொடங்கறதுக்கு முன்னாடியே பில்டப் கொடுக்குறீங்க. தொடங்கறதுக்கு முன்னாடியே நல்லா கூர்ந்து கவனிச்சுன்னா தெரியும். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு இப்ப தொடங்குவாரா அப்ப தொடங்குவாரான்னு அந்த பேச்சு இருந்துச்சு. திடீர்னு கட்சியை வந்து பாத்தீங்கன்னா எப்போ முடிவாச்சுன்னு கேட்டா, ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ அரசியலுக்கு வரலன்னு சொல்லி பின்வாங்கினாரோ அப்போதான் முடிவாகும். ஆனால் கட்சி தொடங்கின பிறகு பாத்தீங்கன்னா தொடங்கிட்டாரு, பேரை வச்சிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் பாட்டு சினிமா நடிக்க போயிட்டாரு. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எது அவருடைய என்ன கொள்கை என்ன, அது என்ன சொல்லி நிறைய கேள்வி கேட்டு இருந்தாங்க. அவர் கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லிட்டேங்க, கொள்கை என்ன. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்ல வந்தது. இப்போ நான் கேட்கிறேன், கட்சிக்கு பேர் வைக்கவே இல்லை. ஆனா பரவாயில்ல சொன்னா அதுக்குள்ள 31 ஆட்சியை பிடிச்சிருவாருன்ட்டான். யாரு? அண்ணாமலை. எப்படிங்க இப்படிதானே சார்? இப்ப புரியுதுங்களா சார்? இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த காணொலி பாக்குறவங்க அத்தனை பேர் தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டுல நீங்க கட்சி தொடங்கணும் யாராவது நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த காணொலி பாக்குற அத்தனை பேருமே என்ன செய்யணும்ன்றதை நான் சொல்லிடுறேன். நீங்க என்ன செய்யணும்னா, கொஞ்சம் பணம் கையில வச்சுக்கோங்க. ரெண்டாவது நீங்க என்ன செய்யணும்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்டு அவங்க மூலமா பாத்தீங்கன்னா உங்க பேரை மட்டுமே, கட்சி கொள்கையெல்லாம் தேவையில்லை, கொள்கை கோட்பாடு தத்துவம் தலைவர் அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட கொள்கை தலைவர்லாம் தேவை கிடையாது. ஒருத்தர் கட்சி தொடங்கினா என்ன செய்யணும்னா, கொஞ்சம் பணம் இருக்கணும். அந்த பணத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும், இந்த இன்ஸ்டா ப்ராப்ளம்லாம் வச்சு ரீல் போட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 4 சாமியாரை பிடிங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கலாம் அல்லது இந்தியாவில் ஏதாவது மூலையில் இருக்கிற அந்த சாமியார் பேச எப்படி சாமியாரா ஜோசியரா? அதுக்கப்புறம் ஜோசியர். நான் முதல்ல சாமியார் முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் ஜோசியர்கிட்ட போகணும் கண்டிப்பா. நீங்க அந்த சாமியார் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த மனிதர் வந்தாரு, என்கிட்ட தீட்சையை பெற்றார், அவருடைய கண்ணில் ஒரு ஒளியை பார்த்தேன், அந்த ஒளி உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு பவரை இருந்துச்சு அந்த ஒளியில, அந்த கண்களுக்கு அவ்வளவு பவரை நான் பார்த்தேன், இந்த உலகத்தையே நம்ம தான் தமிழ்நாட்டுன்னு நினைச்சேன், அப்புறம் தான் இந்தியா தந்து எல்லை தந்து கடல் கடந்து உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு தகுதி இருக்கு இந்த மனிதர்கிட்ட. கிட்டத்தட்ட இப்ப அப்படி சொல்லுவாங்க. இப்போ அண்ணாமலைக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. அண்ணாமலை அவர்கள் கண்ணில் பார்த்த கண்ணில் ஒரு ஒளி இருந்துச்சு, உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மனிதரா இருக்கிறாரு. என்ன ஒளியை பார்த்துட்டேன் அது அவருதான் தெரியும். அவர் ஒளியை பார்த்தாரா இல்ல தூர்தர்ஷன் அந்த ஒளியை பார்த்தாரா, என்ன கர்மமோ. ஆனா இப்படி சொல்லுவாங்க. இது நீங்க பண்ணணும். அடுத்த கட்டமா என்ன செய்யணும், கட்சி தொடங்குறவங்க 4 ஜோசியக்காரனை பார்க்கணும், ஏதாவது ஒரு மூலையில இருந்து. அப்ப அந்த அவர் மகர ராசிக்காரர் அல்லது கடக ராசிக்காரர், கண்டிப்பா வேற வழியே கிடையாது. உங்க தலையெழுத்து, இந்த தமிழ்நாட்டோட தலையெழுத்து, அவர் ஆழ்வார், இந்த நாட்டை தமிழ்நாட்டை ஆழ்வார். ஏன்னா அவர் ஜாதகம் சொல்லுதா, நான் சொல்லல, அவர் ஜாதகம் சொல்லுது அப்படின்னு போட்டு அடிக்கணும். அவ்வளவுதான் சார். மக்கள் பார்ப்பாங்க. ஒரு பக்கம் ஜோசியக்காரன் தான் சொல்றான், நாட்டாழ்வான்றான், ஒரு பக்கம் கண்ணில் ஒளி தெரியுதுன்றான், இது அவர் கண்ணில் உலகத்தையே ஆளக்கூடிய ஒளி தெரியுதுன்றான். இன்னொரு பக்கம் ரீல்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டுனே இருக்கிறான். இன்னொரு பக்கம் இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொமோஷனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பணத்தை வச்சு பண்ணிட்டே இருக்கு. முடிஞ்சிச்சு. அப்போ ஜனங்க ஓட்டு போடணும்னு கேட்பீங்க. கேளுங்க. ஜனங்க ஓட்டு போடணும் கேட்பீங்கல்ல, தேவையில்லை. அது இவிஎம் மிஷின் பார்த்துக்கும். நீங்க ஒண்ணும் புடுங்க வேணாம். யாரும் ஒன்னும் ஓட்டெல்லாம் நீங்க போட தேவையில்ல. நீங்க பாட்டு வீட்டுல கூட நீங்க இருந்துங்க. இல்லைன்னா ஒன்னா போட்டு போங்க. உங்களோட விருப்பத்துக்கு போட்டு போங்க. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க யாருக்கு ஓட்டு போனாலும் போட்டு போங்க, நாங்க அதை மாத்திக்கிறோம். இப்படி உட்காந்து மாத்திக்கிறோம். இது எப்படி எப்படி இது என்னப்பா சூரியனுக்கு போட்டிருக்கியா? இல்ல அண்ணாமலை சின்ன என்ன, அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பக்கெட் சின்னங்க, பக்கெட்ல மாத்து. சரி, இங்க யாருப்பா விசில் சின்னமா, டப்புன்னு மாத்து. இப்ப எப்படியே நடந்துச்சு. எது என்னப்பா சூரியன் போட்டிருக்கானா, சூரியன் ஓட்டெல்லாம் இந்த பக்கம் விசிலுக்கு மாத்து, ரெட்டலை ஓட்டெல்லாம் விசிலுக்கு மாத்து. அதான் நடந்துச்சு. இவிஎம்ல அதான் நடந்தது. அதனால தான் சொல்றேன், அரசியல் கட்சி தொடங்குறவங்கலாம் இது நீங்க கொள்கை வேணும், தத்துவம் வேணும், கோட்பாடு வேணும், கொள்கை தலைவர் வேணும், மேடை பிரச்சாரங்கள் பண்ணணும், தொண்டை கிழிய கத்தணும் சீமான் மாதிரி, அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. 4 ஜோசியக்காரன், 4 சாமியாரு, கொஞ்சம் பணம்,
என்ன அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டா பிரபலங்களுக்கு பயன்படுத்தி அவங்க பணம் அதை பணம் எதுக்கு இன்ஸ்டா பிரபலங்களுக்கு ஹேக்கர்ஸுக்கு இவிஎம் ஹேக்கர்ஸுக்கு இது போதும். மற்றபடி மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணிட்டு அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அவசியமே இல்லை. அவங்க எப்பவும் போல வந்து ஓட்டு போட்டு போவாங்க. நம்ம தான் இங்கே ஹேக்கர்ஸ் வச்சு தட்டு சூரியகிட்ட ஓட்டெல்லாம் அப்படி தட்டு எங்க விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டுருக்கானா அப்படியா எவ்வளோ ஓட்டு போட்டுருக்கான் ஓ 25,000 அதில் ஒரு 15,000 தட்டு. இதான் சார் நடந்துட்டு இருக்கு. சரி, அப்போ சீமானவர்களே முற்றிலும் வந்து இவங்க எல்லாம் புறந்தள்ளுறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? உண்மை சார், இது ஒரு பில்டப் கட்டமைக்கிறது சார். பிராண்ட் கிரியேஷன் ஒன்று இருக்கு சார். இது பிராண்ட் கிரியேஷன் ஒன்று இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் வந்துட்டான் சார். கவுன்சிலர்கள் வந்துட்டாங்க, கவுன்சிலிங் கொடுத்து வந்துட்டாங்க. எல்லாருமே என்ன கேட்டால் இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது. இப்போ நான் சொல்லிட்டேன் பாருங்க, சிம்பிளா 4 ஜோசியக்காரர் 4 சாமியார் பேச வைங்க, எல்லாத்திலும் நேர்காணல் கொடுக்க வைங்க, ஊடகங்களை எல்லாம் பேச வைங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப சீமான் போன்ற தலைவர்கள் சொல்ற தத்துவம் அந்த கோட்பாடுல தமிழக மக்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சார். மக்கள் நீங்க கவனிக்க மாட்டீங்க நான் சொல்றத. மக்கள் சீமான் அவர்கள் பேச்சை கேட்கிறாங்க, சீமானுக்கு வழங்கக்கூடிய வாக்குகளை வழங்குறாங்க, அதே மாதிரி மற்ற கட்சிகளுக்கு வாக்குகள் வழங்குறாங்க. ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு தொகுதி எடுத்துங்க. இப்ப 4 வேட்பாளர் நிற்கிறாங்க சரிங்களா. ஒன்று வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, வந்து என்டிகே, டிவிகே சரிங்களா, 4 பேர். அப்போ வந்து ஒரு ஒரு கணக்கு தெரியுது. அந்த எக்ஸிட் போலிங்ல தெரியும்ல, இந்த இடத்துல 4வது இடத்துல இருக்கிறாரு டிவிகே. அப்படியா, அந்த 4வது இருக்கிற வந்து முதல் இடத்துல போடுங்க. முதல் இடத்துல டிஎம்கே இருக்கணும், அவர் தூக்கி வந்து 3வது இடத்துல போடுங்க, இல்லை 2வது இடத்துல போடுங்க. என்டிகே இருக்கணும், அவர் தூக்கி 4வது இடத்துல போடுங்க. என்டிகே 2வது இடத்துல இருக்குன்னா அதை தூக்கி 4வது இடத்துல போடுங்க. இப்படி வந்து போடும்போது முழுக்க முழுக்க மக்கள் ஓட்டு போட்டாலும் பிரச்சனை கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, மக்கள் மேல தப்பே கிடையாது. ஆனா மக்கள் ஓட்டு போட்டது வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4 சவத்துல 4 ரூமுக்குள்ள உட்காந்துட்டு ஹேக்கர்ஸ் மூலமா மாத்துறான். இது நடக்குது. இதை எதிர்க்கிறதுக்கு வந்து இங்க யாரும் தயாரா இல்லை. காங்கிரஸ் எப்படி எதிர்ப்பான்? காங்கிரஸ் தான் இதை கொண்டு வந்தவனே. எதை இவிஎம் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். இந்த முறை நடந்தது, அதான் நான் சொல்றேன். எல்லாரும் இந்த எக்ஸிட் போலிங் எல்லாம் ஒரு பக்கம் பேசும்போது எப்படி திடீர்னு வந்து மாறிச்சு, எல்லாம் ஹேக்கர்ஸ் மூலமா வந்து இவிஎம்ல மாறிடுச்சு. மக்கள் கரெக்டாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஏன் மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு, எப்படிங்க இது, இவர் எப்படிங்க முதலமைச்சர் ஆனாரு, எப்படிங்க நடந்தது, எப்படிங்க நடந்தது கேட்கறான்ல. ஏன் கேட்கறான்? ஏன்னா மக்கள் வாக்களிச்சதுதான் கரெக்டு தான். இந்த முறை வந்து சீமானுக்கு உள்ளபடியே வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் சார், மினிமம் குறைஞ்சபட்சம் 12% வந்து 15% ஆயிருக்கணும் சார். இந்த தேர்தல், எந்த தேர்தல் 2026 தேர்தலில் 12% 15% ஆயிருக்கணும். 8% அது கடந்து எப்படி சார் 4% ஆகுது? ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டாங்க, இங்க மாத்திக்கிட்டான். அவன் எடுத்துக்கிட்டான், அவ்வளவுதான். எல்லாம் என்னப்பா இந்த விவசாய சின்னத்தில் எவ்வளவு வந்திருக்கு, 30,000 ஓட்டு இருக்கா, ஒரு 10,000 ஒரு 20,000 தூக்கி விசில்ல போடு. இதுதான் நடந்தது. இல்லை சார், இப்போ எனக்கு வந்து ஒரு கேள்வி கேட்க தோணுது. என்னென்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், அந்த ஃபங்க்ஷனில் வந்து சீமானவர்கள் காரில் உட்காந்துருக்கும் போது அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து வரும்போது வந்து சீமானவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் ஸ்ட்ராங்காக இருங்கண்ணே, ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணிட்டே இருங்கண்ணே அப்படின்னாரு. நம்ம தொடர்ந்து எனக்கு வந்து கேள்வி முடிச்சு சார். என்னென்னா, இப்போ ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணிட்டே சொல்லும்போது 2 அர்த்தம் எடுத்துக்க முடியும். ஒன்று சீமானை தூண்டி விடுறதா எடுத்துக்க முடியும், இல்ல சீமான் வந்து நம்ம கூட கூட்டணி ஒரு காலத்துல கட்சி ஆரம்பிச்சு நம்மளோட ஒரு கூட்டணி சேர்த்துக்கலாம். நீங்க சொன்னது பழைய காணொலி ஒண்ணு ஃபர்ஸ்ட். அப்போ வந்து பிஜேபியில் இருக்கிறாரு. 2வது வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல வந்து சீமான் வெள்ளேந்தியா இருக்கிறாருனால நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருந்துட முடியாது. இவன்லாம் ஒரு பீரியட்ல என்ன சொன்னானுங்கன்னா வந்து என்டிகேன்னு ஒரு கட்சியே இருக்காதுன்னு பேசணும். 2025 என்டிகேன்னு ஒரு கட்சியே இருக்காதுன்னு பேசின நபர் தான் வந்து இந்த அண்ணாமலை. ஆனால் அண்ணாமலை பேசுறதெல்லாம் நம்ம இப்போ நான் சொல்றேன், இப்போ புதுசாக ஒருத்தர் அரசியல் கட்சி தொடங்கும் போது யாருடைய வளர்ச்சி தடைபடுதுன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி தடைபடுது. இப்போ அவங்களுக்கு சேர வேண்டிய வாக்குகள் எல்லாம் பெரியது இல்லை, வளர்ச்சி தடைபடுதுன்ற நான். அதோடைய இயற்கையான வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு தேர்தலையும் வந்து அந்த வளர்ச்சி வந்து தடைபடுது. இப்போ நான் சொல்றேன்ல, இப்போ விஜய் வந்தனால 8% கடந்து 12% ஆயிருக்கணும், 15 ஆயிருக்கணும்.
மினிமம் 12% இருக்கணும். ஆனால் அது ஆகலை. ஆனால் இருக்கிறதும் வந்து இப்போ வந்து 4% ஆகுதுன்னு சொன்னால் அங்கே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்குகளை தக்க வச்சுக்க முடியும்னு ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் 1% குறையலாம். 8 இருந்தது 7% ஆகலாம். எப்படி 4% ஆகுது? அப்போ இங்கே ஒட்டுமொத்தமாக வந்து பலவிதமான என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு மேனிப்புலேஷன் நடந்துச்சு. அந்த வகையில் தான் இது வந்து கேட்டேன். இப்போ நான் வந்து இந்த 4% நான் எப்படி உணர்றேன்னு சொன்னால், தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய வந்து வாக்காளர்கள், சீமானுடைய ஆதரவாளர்கள், இவங்களுடைய வாக்குகள் மட்டுமே வந்து சீமானுடைய தம்பிகள், இவங்க மட்டும் வாக்களிச்சிட்டாங்க. ஆனால் மாற்று அரசியல் விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த வாக்குகள் வந்து மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டேன், இதோ இவர் வந்துட்டாரு, இவர் வந்து மாற்றத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு மாற்றி வாக்கள். அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மீண்டும் சொல்றேன், இவிஎம்ல நடந்த கோல்மால். இதுதான் நான் உள்ளபடியே நடந்தது. இதை பேசுறதுக்கு சில பேர் தயங்குறாங்கன்னு நம்ம பேசுறோம். சரி, இப்போ என்னன்னா எனக்கு கடைசியா ஒரு கேள்வி கேட்க தோணுது. இப்போ ஓட்டு சதவீதம் ஒவ்வொரு தேர்தலையும் ஏறிக்கிட்டே போன நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷன்ல தான் வந்து பாதிக்கு பாதியாச்சு. இப்போ என்ன கேள்வி கேட்குறதுன்னா, இப்போ வரப்போகின்ற இந்த இடைத்தேர்தல், ஒரு 5 தொகுதி இடைத்தேர்தல் நடக்க போகுது. அதை தொடர்ந்து வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. அதை தொடர்ந்து வந்து பார்லிமெண்ட் தேர்தல் நடைபெற போகுது. அதுக்கப்புறம் 2030 திரும்ப வழக்கம் போல நம்ம தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. ஸோ இதுலலாம் வந்து சீமானுடைய தாக்கம் இன்னும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த இடைத்தேர்தல் நீங்க கேட்டீங்க. முதல்ல இடைத்தேர்தல் முடிச்சா உள்ளாட்சி தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் அப்புறம் போகலாம். முதல்ல இடைத்தேர்தலில் வந்து இந்த மும்முனை அணி இருக்குல்ல, இந்த 3 முனை அணி, இந்த 3 முனை அணியில வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 4வதா நீங்க இருக்கக்கூடிய சீமானுடைய பெறக்கூடிய வாக்குகள் தான் வந்து இந்த 3 முனையில இருக்கக்கூடிய கட்சிகள், அது டிவிகே அணியா இருக்கட்டும், டிஎம்கே அணியா இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், யார் இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல தான் வந்து நாம் தமிழர் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பிரச்சாரத்தோட உத்தி அது மாதிரி. 2வது இந்த அலைகள் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து விஜய் அலையெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த அலையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு அலை இருக்கு. ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு இருக்கிற, ஆட்சியை வந்து கடுமையாக யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வாக்குகள் இருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4% 16% ஆகும் இந்த தேர்தலில். நீங்க சொல்றது இடைத்தேர்தல்? ஆமாம், இந்த இடைத்தேர்தல் சொல்றேன். இந்த இடைத்தேர்தலில் வந்து யார் வெற்றி பெறணுன்றது, எந்த அணி வெற்றி பெறணுன்றத முடிவு பண்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பொதுவா இடைத்தேர்தலில் வந்து எப்பவுமே வந்து ஆளுங்கட்சியை தாண்டி அந்த கட்சி செய்த அப்படிலாம் கிடையாது. அது வந்து பழைய கதை. அது எதிர்கட்சிகளும் வெற்றி பெற்று இருக்குது, கடந்த வந்து வரலாறு இருக்குது. பெரும்பான்மையான இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெறும் சொல்லலாம். இங்கே ஆளுங்கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே திக்குமுக்காடி இருக்கு. ஆளுங்கட்சியே சொல்ல முடியாது சார். ஏன்னா நான் இந்த இடத்த மறுபடியும் பதிவு பண்ணுறேன். ஆளுங்கட்சி நீங்கள் 108 சீட் தான் இருக்கு. ஆளுங்கட்சின்னு சொல்ல முடியாது. ஆளுங்கட்சி ஆக்கப்பட்டிருக்கு, ஆளுங்கட்சி கிடையாது. ஆளுங்கட்சி ஆக்கப்பட்டது எது? இங்கே வந்து சோபா செட்டை கொடுத்து இவங்க வந்து ஆளுங்கட்சி ஆயிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இயற்கையான ஆளுங்கட்சியாக ஒரு 140 சீட் ஜெயிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களா? கிடையாது. 180 160 கடந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அப்படி கிடையாது. இதுவே வந்து 108ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக ஆக்கப்பட்ட கட்சி இது. அதனால் இது வந்து இதை வச்சு நீங்கள் சொல்லிட முடியாது. ஒன்று. 2வது இப்போ அந்த பழைய காலத்தில் மாதிரி கிடையாது. இப்போல்லாம் வந்து டிஜிட்டல் மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய அத்தனை தவறுகள் குற்றங்களையும் அடுத்தடுத்த நாள் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது. இப்போ ஆட்சிக்கு எதிரான ஓட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிட்டு. இந்த முன்னாடி மாதிரி இந்த பிராண்ட் கிரியேஷன் ஒன்று பண்ணுறது அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது. நீங்கள் வேணா பொறுத்து வந்து பாருங்க. இந்த விஜயோட வந்து அந்த பிராண்டே உடையுது சார். அது யார் உடைக்கிறாங்க? எதிர்கட்சிகளா? கிடையவே கிடையாது. உடைக்கிறதே வந்து தாவேக்கால இருக்கிறவங்க உடைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஆதவர்ஜுனா பேசக்கூடிய ஒரு வார்த்தையை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நான் தான் நம்பர் 1ன்ற மாதிரி பேசுறாரு. புரியுங்களா? நீங்க வேணா பாருங்க, இந்த 30 நாட்கள்ல எத்தனை வந்து பிரஸ் மீட் அவர் பண்ணியிருக்கிறாரு, எத்தனை கூட்டங்கள்ல அவர் கலந்துட்டு இருக்கிறார் பாருங்க. இது வந்து ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் வந்து அந்த கல்ட்டு வந்து உடைக்கிற வேலை தான். இங்க நீங்க வந்து பிரஸ் மீட்டாக இருக்கட்டும், பொது மேடையா இருக்கட்டும், பேசக்கூடிய லாங்குவேஜ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கூட, நான் சொல்றது ஆதவர்ஜுனா நான் சொல்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கட்சியில் இருக்கிற வந்து முதன்மை பிரைமரி ஃபோர்ஸை வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க எங்க தலைவர் மீது சின்ன கீரல் விழுந்தா கூட நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லுங்க, சொல்லக்கூடாது சார். அது எங்க மேல சின்ன கீரல் விழுந்தா எங்க தலைவர் உங்களை விட மாட்டாரு, அப்படி பேசணும். அதுதான் பிராண்டு. நல்லா புரிஞ்சுங்க. எங்க தலைவர் மேல சின்ன கீரல் விழுந்தா கூட அவ்வளவுதான், நாங்க உங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொல்றது நீங்க பலவீனமா காட்டுறீங்க. இப்படி சொல்லணும், எங்க மேல சின்ன கீரல் விழுந்தா கூட எங்க தலைவர் உங்களை சும்மா விட மாட்டாரு, எங்க அண்ணன் இருக்கிறாரு எங்களுக்கு, அப்படி பேசுவீங்களா? எங்க அண்ணனை நாங்க தான் பாதுகாக்கிறோம், இவர் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் இவர். இது புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த 30 நாட்கள்ல நான் வந்து கிட்டத்தட்ட வந்து
ஒரு 15-16 சம்பவத்தை சொல்ல முடியும். ஆதவர்ஜுனா அந்த ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும். இதெல்லாம் இது எங்கே போய் முடியும்னு கேட்டினா, ஒரு கட்டத்தில் வந்து ஏக்நாத் ஷிண்டேவாக மாறுவார். யாரு ஆதவர்ஜுனா. பொறுத்து வந்து பாருங்க. சரி சார், நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து வந்து இன்னும் அரசியல் பேச தான் போகிறோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார்.